இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தேவ மாதாவின் மன்றாட்டு மாலையை தியானிக்கின்ற நாம், அதில் விண்ணகத்தில் இருக்கிற பிதாவாகிய இறைவா, எங்களை தயவு செய்து இரட்சியும் சுவாமி என மன்றாடுகிறோம். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தில் முதலாக விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே என நாம் அழைக்கின்றோம். விவிலியத்தில் இறைமகன் இயேசு பல இடங்களில் தந்தையாம் கடவுளை நோக்கி மன்றாடுவதாக காணப்படுகிறது. அவர் சிலுவையில் தொங்கும் போதும், தந்தையே இவர்களை மன்னியும் என நம் பாவங்களுக்காய் இறைவேண்டல் செய்தார். மேலும் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் தந்தையிடம் இறைவன் ஒன்றித்திருப்பதை நாம் வாசிக்க முடிகிறது. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என இறைமகன் இயேசு நம்மை அழைக்கின்றார். அவர் நமக்கு இறைவனை அப்பா என அழைக்கும் உரிமையை தந்துள்ளார். ஆம், நாமும் இறைவனை அப்பா என அன்புடன் அழைக்கின்றோம். அவ்வாறு நாம் அழைக்கும் போது அன்பு, கனிவு, இனிமையாய் நம் வாழ்விற்கு உள்ளது. ஆம், கடவுள்தான் அன்பு, அன்பே கடவுள். தந்தையின் இல்லத்தில் வாழவே நாம் அனைவரும் இவ்வுலகில் பயணிக்கிறோம். இவ்வுலக வாழ்வில் இறைவனுக்கு பிரமாணிக்கமாய் வாழும்போது நிலையில்லா இன்பமும் அமைதியும் நமக்கு விண்ணகத்தில் உண்டு என்னும் விசுவாசத்தில் நாம் பயணிக்கிறோம். நாம் உரிமையுடன் தந்தையிடம் கேட்கும்போது அவர் இறைமகன் இயேசு வழியாய் அவற்றை நமக்கு செய்வார் என உறுதியான நம்பிக்கையுடன் வாழ திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது. ஆக, விண்ணக வாழ்வை அடைவதில்தான் நமக்கு நிலையான பேரின்பம் உள்ளது என விசுவசிக்கும் நாம், எங்களை தயவு செய்து இரட்சியும் சுவாமி என மன்றாடுகிறோம். விண்ணகத்தில் இருக்கிற பிதாவாகிய இறைவா என உரிமையுடன் அழைப்பதும், எங்களை தயவு செய்து இரட்சியும் என மன்றாடுவதும், தந்தையாம் இறைவன் மீது நாம் கொண்டுள்ள உரிமை மிகுந்த அன்பையும் விசுவாசத்தையும் நம்மில் ஆழமாகச் செய்கிறது. பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு நாமும் இறைவனை அப்பா, தந்தை என மன்றாடுவோம். ஆமன். மரியே வாழ்க.